நாம் ஒன்றாகச் சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திட தினம் உழைப்போம். உற்சாகத்தோடு ஓய்வின்றி உழைத்தே வெற்றி கனியை பறிப்போம். இடைத்தேர்தல்களில் வெற்றி கனியை பறிப்போம். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. அடுத்த முதலமைச்சர் என்றால் 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களது ஆட்சி வெறும் 13 நாட்களில் கவிழ்ந்தது. அதை நினைத்து கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மாநிலத்தின் வெவ்வேறு பகுதியில் இருந்தாவது நடைபெறும் இடைத்தேர்தல்களில் தங்களது வேலையினை விட்டு முதற்கொண்டு வந்து கழகத்திற்காக, கழக வேட்பாளர்களுக்காக முழு மூச்சுடன் போராடி இடைத்தேர்தல்களில் வெற்றி வாகை சூடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை மக்கள் கைவிடவில்லை என்று நாம் நிரூபிப்போம். ஏனென்றால் அந்த தொகுதி மக்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்துதான் வேட்பாளர்களை வெற்றியடை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இடைத்தேர்தல்களில் நாம் பெரும் வெற்றியானது மக்கள் மத்தியில் சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்தி ஆளும் தாவேக ஆட்சி கவிழ்வது உறுதி என்று கூறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகிய நான் பணிவுடன் வணங்குகிறேன்.